ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனிகரஜி சேனல். இன்றைக்கி நம்ம எழுதி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்க அனிமே என்னென்ன அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அப்கமிங்கில் என்னென்ன அனிமே வரப்போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து அவங்க மறக்காமல் நம்ம சேனலை கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கண்டிப்பான முறையில் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெருசாகிருச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா 800 பேர் வந்து நம்மளுடைய சேனலில் ஆட் ஆகியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நம்ம நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோலை வந்து என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 1000 சப்ஸ்கிரைபர் கிட்ட ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கோலு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 1000 ரீச் ஆயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன அனிமே பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்தீங்கன்னா அனிமே பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன அனிமேஸ் வந்து கிரன்ச் ரோலில் இப்போ நான் ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற டேட்டையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வாரத்தோட நாள் சண்டேலேருந்தே ஆரம்பிச்சிடும். சண்டேயில் என்ன அனிமே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பட்லர் அப்படிங்கிற ஒரு அனிமே வந்து ரிலீஸ் ஆகுது. இதோட சீசன் 5 வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. சீசன் 4 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. சீசன் 1, 2, 3 வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் கிடையாது தமிழ் டப்பில். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா 3 சீசனை கடைசிட்டு ஜாப்பனீஸ்லேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ பார்த்துருங்க. அடுத்து சீசன் 4 தமிழ் டப்பில் ஆல்ரெடி இருக்கிறனால அதையும் பார்த்துட்டு சீசன் 5 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதோட எபிசோடு 1 வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருச்சு. நீங்கள் வந்து இதை வரப்போகிற மேங்கிற பாருங்கள் எல்லா சண்டேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் எபிசோடு வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா May 4 ரிலீஸ் ஆகும். ஸோ ஆல்ரெடி ஒரு எபிசோடு இருக்குது. நீங்கள் வாட்ச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து வாரத்தோடைய 2வது நாள் மண்டே அது வந்து பார்த்திங்கன்னா என்ன அனிமே ரிலீஸ் ஆகுதுன்னா தி கொரில்லா காட் கோ டு த கேர்ள் அப்படிங்கிற ஒரு அனிமே. இது வந்து வரப்போகிற எல்லா மண்டேயும் ரிலீஸ் ஆக போகுது. இதோட ஃபஸ்ட் எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி கிரன்ச் ரோலில் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் போய் கண்டிப்பான முறையில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இது ஒரு புது அனிமே தான். ஸோ வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். மற்ற அனிமேஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1 சீசன் 2 கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது வரப்போகிற எல்லா மண்டேயும் ரிலீஸ் ஆக போகுது. இதோடைய அடுத்த எபிசோடு எப்போ ரிலீஸ் ஆகும்னா May 5. ஸோ நீங்கள் மறக்காமல் அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது நம்ம என்ன அனிமே வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் அப்புறம் பாதி நாள் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரேடியாக சாட்டர்டே தவியாச்சு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நாளில் தான் அனிமையே ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ சாட்டர்டே என்ன அனிமே ரிலீஸ் ஆக பார்த்திங்கன்னா பாய் பாய் எர்த்தும் ஃபயர் ஃபோர்ஸும் இது ரெண்டுமே ரிலீஸ் ஆகுது. பாய் பாய் எர்த்தோட சீசன் 2, ஃபயர் ஃபோர்ஸோட சீசன் 3 இது ரெண்டுமே சாட்டர்டே ரிலீஸ் ஆகுது. இதோட நெக்ஸ்ட் எபிசோடு எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா May 3 ரிலீஸ் ஆகும். ஃபஸ்ட் எபிசோடு ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னும் செக் பண்ணல அப்படின்னா கிரன்ச்சோரில் போய் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த 4 அனிமேவும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்லியில் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு அனிமே மிஸ் ஆகுதா, என்னடா அனிமே அப்படின்னு கேட்டிங்கன்னா வின் பிரேக்கர் எங்கடா, அதை தான் கேட்க வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க. வின் பிரேக்கர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ வின் பிரேக்கர் இன்னும் வரல அப்படின்னு கேட்டிருந்தாரு. என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா வின் பிரேக்கர் தமிழ்லையும் தெலுங்குலையும் ஸ்ட்ரீம் ஆகலை, ஆனால் ஹிந்தியில் ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்மளுக்கு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் வின் பிரேக்கர் வந்து ஆட் பண்ணியிருந்தும் நம்மளுக்கு வந்து அதை வந்து ஆட் பண்ணாமலே இருக்கானுங்க, தமிழில் கொண்டு வராமலே இருக்கானுங்க. ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சீசன் 1 ரிலீஸ் ஆகாமல் சீசன் 2 எப்படி ரிலீஸ் ஆகிறது அப்படின்னு வந்து கொஞ்சம் தயங்க இருப்பாங்களோ என்னமோ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருப்பானுங்க. ஸோ அப்படி பார்த்துருந்தா நம்ம டாக்டர் ஸ்டோனோட சீசன் 3 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாமல் சீசன் 4 போனானுங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே பிக் மிஸ்டேக் தான். ஸோ ஆனால் இப்போ நம்மளுக்கு வின் பிரேக்கர் வந்து நிறைய பேர் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இதே தான் ப்ராப்ளம் தான் சொல்கிறாங்க. சீசன் 1 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் சீசன் 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சீசன் 1 எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே டேட்ஸ் வர மாட்டுறானுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் போய்கிட்டு இருக்கு. வரும், ஆனால் கண்டிப்பான முறையில் வின் பிரேக்கர் வந்து வரும். ஆனால் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த போன தடவை நம்ம ட்ரில்லியன் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபிசோடு மிஸ் பண்ணானுங்க. அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 2 எபிசோடு ரிலீஸ் பண்ணானுங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 எபிசோடு ரிலீஸ் ஆக வாய்ப்பு உண்டு. ஸோ வெயிட் பண்ணுவோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீமிங் அப்டேட். அதாவது கரண்ட்டாக 2 அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன அனிமே ப்ரோ ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ட்ராகன் பாலை ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ட்ராகன் பால் தான் ஆல்ரெடி இருக்கே ப்ரோ, கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போட்டிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ ட்ராகன் பாலோடைய எபிசோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மில் இனிமேல் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அதான் ட்ராகன் பாலோடைய ஜீகாய் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்கு. எந்த பிளாட்ஃபார்மில் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அமேசானில் தான், அமேசான் பிரைம் வந்து ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அனிமே டைம்ஸ் கிடையாது, இது வந்து புதுசான வேறு இது டிஸ்கவரி கிட்ஸ், அதாவது டிஸ்கவரி ப்ளஸ் கிட்ஸ் அப்படின்னு ஒரு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிளாட்ஃபார்ம். அந்த அது அமேசான் பிரைமில் அதில் ஒரு தனி ஒரு பிளாட்ஃபார்ம், அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் பால் ஜீகாய் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. சீசன் 1 தான் ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டு இருக்கு. சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 18 எபிசோடு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இன்னும் ட்ராகன் பால் வந்து இன்னும் பார்க்கல, புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா போய் நீங்கள் தமிழில் மறக்காமல் செக் பண்ணி பார்க்கலாம், சூப்பராகவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே அமேசான் பிரைமில் வந்து பார்த்திங்கன்னா அனிமே டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீண்ட நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அட்டாக் அண்ட் டைட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் சாப்டர் வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. ஃபைனல் சாப்டர்னால் எத்தனை எபிசோடு ப்ரோ அப்படின்னா கடைசி 2 எபிசோடுங்க, 29 and 30 2 எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரீம் பண்ணிட்டானுங்க. நான் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபிசோடாக விட்டுருவானுங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருந்தேன். பார்த்தா 2 எபிசோடுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அட்டாக் அண்ட் டைட்டனுடைய 2 எபிசோடு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அனிமே டைம்ஸில் போய் பாருங்கள். 2 எபிசோடும் இப்போ வந்துருச்சு. ஸோ சூப்பராகவே இருக்கும். வாட்ச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மனசு எப்படி, உங்கள் நிலைமை எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அனிமேக்கு போவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு அனிமே வரப்போகுது அப்கமிங்காக. அது அனிமேன்னு சொல்கிறதா ஒரு மூவினே சொல்லலாம், அனிமேஷன் மூவினே சொல்லலாம். அந்த அனிமேஷன் மூவி வந்து வரப்போகுது. என்ன மூவிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இன் ஸ்டார்லைட் அப்படின்ற ஒரு அனிமே மூவி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியன் அனிமேஷன் மூவி. இது வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிற May 30, அதாவது 30 May 30 தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கான ட்ரெய்லர் ஒன்று வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமையோட இது எப்படி இருக்குது, அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஒரு அனிமேஷன் மூவி நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து வருது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா தமிழ் டப்பா அவங்க கொண்டு வரதே பெரிய விஷயம் தான் நெட்ஃப்ளிக்ஸில். ஏன்னா ஹிந்தியில் தான் கொண்டு வந்துக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ ஃபஸ்ட்டாக ஆல்ரெடி ஒரு சீரியஸ் கொண்டு வந்தானுங்க, அதனால் அது சீரியஸ். ஸோ ஆனால் ஒரு அனிமேஷன் மூவி வந்து வர்றது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவி வந்ததுக்கப்புறம் தமிழ் நிறைய பேர் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இனி மேபி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமேஸ் ஆட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அனிமே அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எம்எக்ஸ் பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமேஸை வந்து ஆட் பண்ண போகிறானுங்க. தமிழ்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டால் தமிழில் கிடையாது, ஹிந்தியில் தான் ஆட் பண்ண போகிறானுங்க. ஸோ ஆனால் ஹிந்தியில் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா மேபி தமிழில் வந்து ஃப்யூச்சரில் வரவும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவங்க கொண்டு வந்த லைனப்பில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அனிமேஸ் இருக்கிறதும் ஒன்று இருக்குது. என்னென்ன அனிமேலாம் எம்எக்ஸ் பிளேயரில் ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 1 and சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறானுங்க. அப்புறம் டீமன் ஸ்லேயர் ஃபுல்லாக ஆட் பண்ண போகிறானுங்க. ஒன் பஞ்ச் மேனு, அசாசினேஷன் கிளாஸ் ரூமு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீ0, அப்புறம் ஜோஜோஸ் அப்படின்ற ஒரு அனிமே. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்எக்ஸ் பிளேயரில் வந்து ஆட் பண்ண போகிறானுங்க. இது வந்து எப்படா ஆட் பண்ண போகிறானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா May 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது எல்லாமே. ஸோ எம்எக்ஸ் பிளேயரில் நீங்கள் இன்னும் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமேஸ் எல்லாமே வரப்போகிற May 2 வந்து ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஹிந்தியில் பார்ப்பீங்க அனிமே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் அங்கே போய் பார்க்கலாம். ஆனால் மேபி தமிழில் கொண்டு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் ஒரு 50-50 இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நிறைய அனிமேஸ் இதில் தமிழ்லேயுமே இருக்குது. ஸோ கொண்டு வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக வந்து அப்டேட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரியான வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கீழே ஒரு சஜஷன் போடுங்க. எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே ஒரு சஜஷன் போட்டிங்கன்னா மேபி நான் அடுத்த வீடியோவில் வந்து அதை கொஞ்சம் திருத்திக்கிட்டு போட ட்ரை பண்ணுவேன். ஸோ இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.